நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம சேனலில் கடலை பொடி எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல கடாய் வச்சுட்டேன். அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். அதில் நல்லா சூடாகிடுத்து. இப்போது ஒரு குட்டி கட்டி பெருங்காயம் எடுத்துட்டு அது சின்ன பீஸாக பண்ணி வச்சுட்டுருக்கேன். அதை வந்து இந்த எண்ணெயில் சேர்க்க போகிறேன். இந்த கட்டி பெருங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடணும். அடுத்ததாக அதில் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து குட்டி குட்டி பீஸாக பண்ணிட்டு இந்த எண்ணெயில் சேர்க்க போகிறேன். இந்த புளியுமே வந்து இந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிடணும். இது நான் வந்து கொஞ்சம் கர்நாடகா சைட்லாவா எப்படி பண்ணுவாளோ அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன் இந்த பொடி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புளியும் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுது. அடுத்ததாக வந்து ஒரு கப் அளவுக்கு கடலை சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த மெஷரிங் கப் வேணால் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு சின்ன கப் வச்சுக்கோங்களேன். இந்த குட்டி சாப்பிட்ற கப் மாதிரி இருக்குது. ஸோ 1 கப் கடலை எடுத்துட்டுருக்கேன். ஆக்சுவலி நீங்கள் அந்த புளியும் பெருங்காயத்தையும் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதுக்கப்புறமா இந்த கடலையை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ஸோ கடலை வந்து நல்லா வறுபட்டுருதுன்னா கொஞ்சம் அவுட்டர் லேயர் ப்ரௌனாக மாறின்னு வரும். அதோட சடச்சடன்னு இந்த வெடிக்கிற சத்தமும் வரும். அப்போது கடலையை எடுத்து நீங்கள் தனியாக ஆற வச்சுட்டுலாம். அடுத்ததாக பார்த்தேன்னா காஞ்ச மிளகா. நீங்கள் நார்மல் மிளகா யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த அளவுக்கு 6-7 மிளகா சரியாக இருக்கும். இது வந்து பியாடகி சில்லி. ஸோ அதனால் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 சேர்த்துட்டுருக்கேன். இது காரம் கம்மியாக இருக்கும். அதனால் நான் 10-12 சேர்த்துட்டுருக்கேன். நார்மல் சில்லின்னா 5-6 போகும். அடுத்ததாக ஒரு ஃபிஸ்ட் ஃபுல் ஆஃப் கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துட்டேன். அடுத்து நம்ம கடலை எவ்வளோ போட்டோமோ அதே அளவுக்கு நான் வந்து கொப்பரையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணி அது ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். கொப்பரை வந்து ஆப்ஷனல் தான். கடலை பொடிக்கு கொப்பரை போடணுங்கிற அவசியம் கிடையாது. பட் எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும், அதனால் நான் போட போகிறேன். ஸோ இப்போ வந்து மிக்சியில் எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சிக்கலாம். ஸோ புளி, பெருங்காயம், அப்புறம் நம்ம வச்சுட்டுருக்கிற கடலை, மிளகா, இது எல்லாமே நான் வந்து ஒரே ஓடாக போட்டு அரைக்க போகிறேன். கொப்பரையை மட்டும் லாஸ்ட்டில் தனியாக போட்டு சும்மா குயிக்காக ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்பீட் வச்சு திருப்பி ஆஃப் பண்ணணும், செகண்ட் ஸ்பீட் வச்சு திருப்பி ஆஃப் பண்ணணும். அந்த மாதிரி குயிக்காக போட்டு எடுக்கணும். நீங்கள் ரொம்ப கொப்பரையை போட்டு இப்படி மிக்சியை சுற்றிகிட்டே இருந்தேன்னா அதுலேருந்து எண்ணெய் விட்டுடும். இப்போ நான் கம்மி குவான்டிட்டியாக பண்ணுறதால ஆக்சுவலி எல்லாத்தையும் ஒரே இதில் போட்டு எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் நிறையா பண்ணுறதா இருந்தால் ஒன்றுத்தையும் தனித்தனியாக வறுத்து தனித்தனியாக மிக்சியில் போட்டு எடுத்து எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி திருப்பி ஒரு தடவை மிக்சியில் போட்டு எடுக்கணும். அந்த மாதிரி பண்ணணும். நம்ம எப்பவுமே கம்மியாக பண்ணுறதே நல்லது. ஏன்னா அப்பப்போ பண்ணி அப்பப்போ சாப்பிட்டுக்கலாம். நிறையா பண்ணி ஸ்டோர் பண்ணுறது வேண்டாம். ஸோ பார்த்தேன்னா அரைக்கும் போதே நான் வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டுருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பும் நான் வந்து சொன்ன மாதிரி நான் கர்நாடகா டச்சோடு பண்ணின்னு இருக்கிறதுனால நான் வந்து வெல்லம் சேர்க்க போகிறேன். நீங்கள் வெல்லம் சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த கொப்பரையிலேயே ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ அப்படியே கதருவா நம்ம பாத்தில் வெல்லம் நான் போட்டேன்னாலே. பட் எனிவே டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. ஸோ எனக்கு பிடிக்கும். ஆனால் இங்கே நிறையா பேருக்கு வெல்லம் சேர்த்தா பிடிக்காது. அதனால் நீங்கள் வெல்லத்தை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் மட்டும் ஃபஸ்ட்டு நல்லா பொடியாக அரைச்சின்னு வந்துட்டோம். அதுக்கப்புறமா கடைசியாக கொப்பரையை சேர்த்து பாருங்கள், இந்த ஸ்டேஜில் கொப்பரையும் சேர்த்து சும்மா ஒரு 2 தடவை 2-3 தடவை குயிக்காக ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பண்ணேன்னா அழகாக கடலை பொடி வந்து ரெடி ஆகிடும். இது வந்து கொஞ்சம் தரியாக தான் இருக்கும். ரொம்ப அப்படியே ஃபைன் நைஸ் பவுடராக பண்ண முடியாது இதை. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த டெக்ஸ்சரில் தான் இருக்கும். சுட சுட சாதத்தில் நெய் குத்தி பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, தோசை, இட்லி எதுக்கு வேணாலும் தொட்டுன்னு சாப்பிட்லாம். நெய்யோடு கொஞ்சம் கலந்து தொட்டுன்னு சாப்பிட்டேன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்தி கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.